வெல்கம் டு சினிமா விஷன் டிவி. சுந்தர் சி அவர்கள் பாத்தீங்கன்னா நேத்து பாத்தீங்கன்னா மத கஜ ராஜாவோட சக்சஸ் மீட் நடந்துச்சுங்க. அந்த சக்சஸ் மீட்ல பாத்தீங்கன்னா வருத்தப்பட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க. அதாவது என்னன்னா, தமிழ் சினிமாவில் பாத்தீங்கன்னா டாப் டைரக்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல எப்பவுமே என் பேர் வரமாட்டேங்குது. நான் எவ்வளவுதான் நல்ல படங்கள் கொடுத்தாலும் சரி, அன்பே சிவம் மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கேன், அதை எடுத்து பாத்தீங்கன்னா 12 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப மத கஜராஜாவும் இட்டு கொடுத்திருக்கேன், நிறைய மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ற மாதிரியான படங்களை கொடுத்திருக்கேன். ஆனாலும் பாத்தீங்கன்னா எனக்கு ரெகக்னேஷனே கிடைக்க மாட்டேங்குது. டாப் டைரக்டர்ஸ்ல எப்பவுமே ஒரு நல்ல டைரக்டரை என்ன வச்சுக்க மாட்டாங்க என்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க. என்னதான் சுந்தர் சி அவர்கள் கவலைப்பட்டாலும், சுந்தர் சி அவர்களோட படம் பாத்தீங்கன்னா மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்றதுனால அவர் அதை பத்தி கவலைப்பட வேணான்றதாங்க நம்மளோட கருத்தா இருக்கு. அதே விழாவில் பேசின விஷால் அவர்கள் பாத்தீங்கன்னா மத கஜ ராஜா 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படமா இருந்தாலும் இப்ப ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்ணிருக்கு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 2-3 வருஷம் எடுக்கப்பட்ட படமே பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி ஃபிளாப் ஆகிட்டு இருக்கிற நிலையில 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் இப்ப ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது. இதுதான் முதல் படம்ன்ற மாதிரியான பதிவு பண்ணிருக்காருங்க அவரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் சிம்லை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற ஒரு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்.